ப்ராபபிலிட்டி ஒரு ஈவெண்ட் ஆர் நிகழ்வு நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படின்னு கணிக்கிற ஒரு மெஷர் தான் ப்ராபபிலிட்டி. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நான் வந்து இதை இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது என்ன தெரிய வந்ததுன்னா, இதுக்கு தமிழில் வார்த்தை இருக்கா அப்படின்னு தேடினேன். இன்ட்ரெஸ்டிங்லி இருக்குது. அதுக்கு பேர் நிகழ்தகவு. இது இது தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் சும்மா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ நிகழ்னா இட் இஸ் லைக் இன் ஈவெண்ட், நிகழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்கள. தகவு இந்த சென்ஸ் இதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. இந்த கான்டெக்ட்ல இட் இஸ் கால்ட் அஸ் லைக் எ ரேஷியோ. ரேஷியோனா சாத்தியக்கூறு ஆஃப் ஹேப்பனிங், ஈவெண்ட் ஹேப்பனிங் அப்படின்னு ஒரு வார்த்தை. நல்லா இருந்தது. ஸோ ப்ராபபிலிட்டி அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறை நம்ம மெஷர் பண்ணி முன்னாடியே சொல்கிறது, அதுதான் ப்ராபபிலிட்டி அப்படின்னு. இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சாம்பிள் ஸ்பேஸ்னால் என்னென்னா, இப்போ ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான அதுக்கு அதுக்கு எத்தனை ஈவெண்ட் இருக்குது, அந்த ஒரு விஷயத்தில் எத்தனை ஈவெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம கணிக்கிறதா அந்த ஈவெண்ட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டாஸ் அ காயின், ஓகே, அதில் எத்தனை அவுட்கம்ஸ் இருக்குது. சாரி, ஈவெண்ட்டுன்னு முன்னாடி சொன்னேன், அது வந்து அவுட்கம்ஸ். டாஸ் அ காயின்னா என்னென்ன வரும்? ஒன்று ஹெட்ஸ் வரும், அப்படி இல்லைன்னா டெய்ல்ஸ் வரும். ஸோ ஒரு தடவை நம்ம டாஸ் பண்ணோம்னா we have the outcome of 2. ஸோ டோட்டல் அவுட்கம் இஸ் 2 ஃபார் டாஸிங் அ காயின் ஒன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதே மாதிரி டாஸ் அ டைஸ், அது வந்து அவுட்கம் 1 to 6ன்னு வரும். ஸோ டோட்டல் அவுட்கம் இஸ் 6. அதே மாதிரி இப்போ 2 தடவை டாஸ் பண்ணால் அந்த மாதிரி எவ்வளோ கவுண்ட் வரும். அதே மாதிரி 2 தடவை காயின் டாஸ் பண்ணால் என்ன அவுட்புட்ஸ் வரும், அது மாதிரி. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ சாம்பிள் ஸ்பேஸ். இது வந்து சாம்பிள் ஸ்பேஸ் பற்றி நம்ம பார்த்தோமா. இந்த டாஸ் அ காயின், இந்த டாஸ் அ டைஸ் அப்படிலாம் சொல்கிறோம்ல, ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் கால்ட் அஸ் அன் ஈவெண்ட். ஈவெண்ட் இதுதான் இந்த நிகழ்வை தான் நம்ம ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஈவெண்ட் வந்து ஒரு தடவை நம்ம காயினை டாஸ் பண்ணாலோ இல்லை ஒரு தடவை நம்ம டைஸை டாஸ் பண்ணாலோ திஸ் ஈவெண்ட் வில் ஹேப்பன். ஓகே, பட் இந்த ஈவெண்ட் இட் இஸ் இது நடக்காமல் போகிறதுக்கு என்ன சாத்தியக்கூறு அப்படின்னா, இப்போ நம்ம வந்து காயின் டாஸோட ஈவெண்ட்டை வந்து சின்னு டினோட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. சி இஸ் காயின் டாஸ். திஸ் இஸ் த ஈவெண்ட் ஹேப்பனிங். இந்த ஈவெண்ட் நடக்காமல் போகிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 1 - c அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர் சி டேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு நம்ம டினோட் பண்ணலாம். ஓகே, இந்த ஈவெண்ட்லேயே நிறையா விதமான நம்ம மெஷர்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ 2 ஈவெண்ட்ஸ் வச்சு நம்ம கம்பேர் பண்ணும்போது என்னென்னலாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்கு பேர் வந்து காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? ஸோ இந்த ஈவெண்ட் வந்து 2 ஈவெண்ட் இருக்குது அப்படின்னா காயின் டாஸ், அதில் 2 அவுட்கம்ஸ் இருக்கா, இதில் நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கலாம், என்னென்ன மெஷர்ஸ் வைக்கலாம். இது வந்து இப்போ டைஸில் 6 அவுட்கம்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சி காயின் டாஸ் அண்ட் டி இஸ் டைஸ். ஓகே, இப்போ இந்த 2 ஈவெண்ட்டையும் நம்ம ஒரு வென் டயக்ராம் மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணலாம். இது வந்து சின்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து டி. இப்போ இந்த ரெண்டுத்தையும் நான் வந்து இப்படி தனித்தனியாக வரைகிறேன் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். இந்த மாதிரி. ஸோ இந்த ரெண்டும் சேரவே சேராது. இது வந்து வேற ஈவெண்ட், இது வந்து வேற ஈவெண்ட், ரெண்டும் ஒன்றா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு 2 ஈவெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 ஈவெண்ட்ஸ். அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பி அப்படின்னு வச்சுக்கோங்க. இது என்ன ஈவெண்ட்டாக வேணா இருக்கலாம். இப்போ இது வந்து அதே வென் டயக்ராம் நான் வரைகிறேன். இது வந்து ரெண்டுமே
ஒண்ணா நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிற ஒரு ஈவென்ட். இப்ப நம்ம ரன்னிங் போறோம். அப்போ வந்து நம்ம தண்ணி குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ரன்னிங் அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ இது 2மே அட் அ டைம்ல கூட நடக்கலாம். நான் ஓடிட்டே கூட தண்ணி குடிக்கலாம். அந்த மாரி. இது வந்து ரன்னிங் ஆர் அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் அகைன் டபிள்யூன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 2ம் சேர்ந்து இந்த 2 அவுட்கம்ஸும் சேர்ந்து என்ன நடக்கும்? சேர்ந்து நடந்தா என்ன அவுட்கம் இருக்கும் அப்டின்னா, ஏ யூனியன் பி அப்டின்னு சொல்றாங்க. ஸோ இட் இன்வால்வ்ஸ் த அவுட்கம் ஆஃப் போத் த ஈவென்ட்ஸ் ஆர் அண்ட் வாட்டர். இது ஃபுல்லா இந்த ரீஜியன் ஃபுல்லா. இது ஃபுல்லா. ஓகே. திஸ் இஸ் கால்ட் அஸ் அ யூனியன். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டெர்ம். ஸோ கொஞ்சம் ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதே 2 ஈவென்ட். ஓகே. ஆர் அண்ட் டபிள்யூ. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து இந்த நான் எப்பப்பெல்லாம் தண்ணியும் குடிக்கிறேன், ஓடவும் செய்றேன். ஸோ இந்த ஈவென்ட் பார்த்தீங்கன்னா, நான் ஓடலாம், தண்ணி குடிக்கலாம் அண்ட் நான் ஓடிட்டேவும் தண்ணி குடிக்கலாம். ரன்னிங் அண்ட் வாட்டர். ஸோ இது எல்லாமே கவர் ஆகும். பட் இந்த இன்டர்செக்ஷன்ல பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து ரன்னிங் ஓடிட்டே எப்ப நான் தண்ணி குடிக்கிறேன், அது மட்டும் தான் கவர் ஆகும். அப்படின்னா, இந்த ஈவென்ட்ஸ் மட்டும் தான். இது இந்த பார்ட் மட்டும் தான். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் இன்டர்செக்ஷன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது என்னன்னா, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட் அண்ட் யூனியன் ஆஃப் அன் ஈவென்ட், இன்டர்செக்ஷன் ஆஃப் அன் ஈவென்ட் அண்ட் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அன் ஈவென்ட். இந்த 4 டேர்ம் தான் நம்ம ப்ராபபிலிட்டியில நெறைய டைம் லைக் ஆல்மோஸ்ட் லைக் 98% 100% நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த 4 டேர்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இது ஒரு ஃபார்முலாயிக்கா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ரெப்ரசன்ட் யூசிங் அ ஃபார்முலா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரெப்ரசன்ட் யூசிங் ஃபார்முலா இன் நெக்ஸ்ட் வீடியோ. அதுவரைக்கும் இந்த இந்த 4 டேர்ம்ஸ பத்தி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் வில் பி யூஸ்ஃபுல் இன் த ஃபியூச்சர். Yeah, that's all for this video. See you in the next video. Thank you.